ஒரு பரிசுத்தமுள்ள விசுவாசி விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்கின்ற போது அந்த வேண்டுதலை கர்த்தர் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். அவன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யாபேஸ் தேவனை நோக்கி, கர்த்தாவே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களை ஆள்வதற்கு தனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று சாலமோன் தேவனிடம் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டியதை தேவன் அருளினார். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் திடமாயிருந்து கர்த்தர் தந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் பயன்படுத்தி மற்றும் கர்த்தரோடு எப்போதும் ஜெபத்திலே ஐக்கியமாக இருக்கும்போதுதான் நீங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை விசுவாசத்தினாலே மேற்கொள்ள முடியும். அக்கினி சூளையிலே போடப்பட்ட ஷாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ இவர்களை தேவன் ஒரு சேதமும் இன்றி வெளியே கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சிங்கத்தின் கிபியில் இருந்து தானியேல் ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வந்தான் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? யோனா பெரிய மீனின் வயிற்றில் இருந்து வெளியே வந்தான் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் விரும்புவது இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்காக அதை உருவாக்கி கொடுக்க சர்வ வல்லமை உள்ளவர்தான் நம்முடைய கர்த்தர் என்பதை விசுவாசியுங்கள். தெய்வ ஜனமே, கர்த்தரை திடமாக விசுவாசித்தால் நிச்சயம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரவும் முடியும். இறக்கை இல்லாத பறவை பறக்க முடியாதது போல விசுவாசம் இல்லாத மனிதன் காரியங்களை சாதிக்க முடியாமல் வெறுமையாயிருப்பான். கர்த்தர் நாம் வெறுமையாய் இருப்பதற்கு அழைக்கவில்லை. கர்த்தருக்குள் உண்மையாய் இருப்போம், அவரை விசுவாசிப்போம். இந்த பூ உலகிலும் பரலோகத்திலும் பரிபூர்ணத்தை அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.